வெல்கம் டு ஸ்டடி பூஸ்டர். இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 சாப்டர் 2 மெஷர்மெண்ட் வந்து பார்க்க போகிறோம். மெஷர்மெண்ட்டுக்கு தமிழில் வந்து அளவீடுகள். இப்போ இந்த மெஷர்மெண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி ஏற்கனவே 6th ஸ்டாண்டர்டில் 3 ஷேப்ஸை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது என்ன அப்படின்னா ரெக்டாங்கிள், ஸ்கொயர் அண்டு ட்ரையாங்கிள். இதை பற்றி பார்த்துருப்பீங்க. இதோட ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறது, இதோட பெரிமீட்டர் எப்படி பார்க்குறது அப்படின்றத பற்றியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் இங்கே 7th ஸ்டாண்டர்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கே 3 ஷேப்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேரலோகிராம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ராம்பஸ் கொடுத்துருக்காங்க. தேர்டு வந்து ட்ரெபிசியம் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பேரலோகிராமு. பேரலோகிராம்லாம் என்ன அப்படின்னா 4 பேரலோகிராம்னா என்ன அப்படின்னா பேரலோகிராம் இஸ் எ 4 சைடு க்ளோஸ்டு ஷேப்பு. அதாவது 4 பக்கமே வந்து க்ளோஸ் ஆகி இருக்கக்கூடிய ஒரு ஷேப்பு தான். இதோட ஆப்போசிட் சைட்ஸு பேரலாக இருக்கும் அண்ட் ஈக்குவலாக இருக்கும். இது ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் வந்து ஈக்குவலாக இருக்கும். இது கிட்டத்தட்ட ரெக்டாங்கிள் மாதிரியே தான் இருக்கும். ரெக்டாங்கிளோட லைட்டாக வந்து சாஞ்ச மாதிரி இருக்கும். நீங்கள் ரெக்டாங்கிளில் வந்து லோயர் கிளாஸில் வந்து படிச்சிருப்பீங்க. அதோட ஏரியா என்ன அப்படின்னா ரெக்டாங்கிளோட ஏரியா ஃபார்முலா என்ன அப்படின்னா லென்த் இன்ட்டு பெர்த்து. இங்கே பேரலோகிராமுக்கு என்ன அப்படின்னா பேஸ் இன்ட்டு ஹைட்டு. ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதோட பேஸும் தேவைப்படும், அதோட ஹைட்டும் தேவைப்படும். பேஸுன்றது இந்த இருக்குது, இந்த மாதிரி டாட் லைன் வச்சது. இதுக்கு மேலே உள்ளது ஏபிசியோட ஏபிசிடி 4 சைடும் மூடின ஒரு பேரலோகிராம் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இதில் வந்து பேஸ் என்ன அப்படின்னு சொன்னால் ஏபின்றது பேஸாக இருக்கும், ஏபி ஈக்குவல் டு சிடியாக இருக்கும். ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஹைட்டுன்றது இந்த டாட் லைன் வந்து மார்க் பண்ணியிருக்கிறது தான் இதோட ஹைட்டு, ஹச்சு. அதாவது இதுதான் ஹச்சு. இப்போ ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஹைட் ஸ்கொயர் யூனிட். இந்த பெரிமீட்டர் எப்படி பார்க்கணும் அப்படின்னா இந்த பெரிமீட்டர் பார்க்குறப்ப இது ரெக்டாங்கிள் மாதிரியே தான் 4 சைடையும் நீங்கள் ஆட் பண்ணி எழுதிட்டோம் அப்படின்னா பெரிமீட்டர் வந்து கிடச்சிரும். பெரிமீட்டர் பார்க்குற ஏபி ப்ளஸ் வந்து பிடி ப்ளஸ் வந்து டிசி ப்ளஸ் வந்து சிஏ. இந்த 4 சைடையும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா பெரிமீட்டர் வந்து கிடச்சிரும். வாங்க சம்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் 2.1 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் த பேரலோகிராம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சம் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஏபி சிடி இதோட ஹைட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. பேஸ் வந்து 11 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஈக்குவல் டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. இதில் பேஸ் வந்து இதை கொடுத்துருக்காங்க, டி பக்கத்தில் மார்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள் டாட் லைன் வச்சு. இது வந்து ஹைட் ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர். அது பக்கத்தில் உள்ளது தான் பேஸு. இங்கே வந்து 11, இங்கே ஆப்போசிட் சைடும் 11 தான் இருக்கும். இந்த சைடு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 கொடுத்துருக்காங்க, 4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க ஏடி. ஸோ இப்போ பிசியும் 4 தான் இருக்கும். இதுக்கு ஆப்போசிட் வந்து மேலே டிசியும் 11 தான் இருக்கும். ஸோ ஹைச் ஈக்குவல் டு 3 அண்டு பேஸ் ஈக்குவல் டு 11. ஃபார்முலா பி இன்ட்டு ஹைச் ஸ்கொயர் யூனிட்டு. therefore 3 into 11 equal to 33 square unit area. Perimeter equal to sum of all the sides. All the sides. First AB plus வந்து BC plus வந்து CD plus DA equal to AB வந்து 11 plus BC வந்து 4 plus CD வந்து 11 plus வந்து DA வந்து 4 equal to 30.
30 சென்டிமீட்டர். இது நம்ம 4 ஆட் பண்ணோம் அப்படின்னா 30 கிடைக்கும். 30 சென்டிமீட்டர். இப்போ ஏரியா வந்து ஃபார்முலா என்ன அப்படின்னா, திரும்ப ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன். ஏரியா வந்து ஃபார்முலா என்னென்னா பி இன்ட்டு ஹச். பின்றது பேஸு, ஹச்ன்றது ஹைட்டு. இதில் பேஸ் வந்து இந்த ஹைட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, டாட் லைன் வச்சு, அது கிலோவில் தான் பேஸு. ஸோ மேலேயும் வந்து என்ன வரும் அப்படின்னா 11 சென்டிமீட்டர்னால் மேலே அதுக்கு ஆப்போசிட் சைஸும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதுவும் 11 சென்டிமீட்டர் தான் வரும். ஸோ ரெண்டு பியும் ஹச்சையும் மல்டிப்ளை பண்ணால் ஏரியா கிடச்சிரும். அதே பெரிமீட்டர்ன்றது 4 சைடையும் சேர்த்து ஆட் பண்ண வேண்டியதான். ஸோ ஆட் பண்ணிங்கன்னா பெரிமீட்டர் கிடச்சிரும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.